வெல்கம் டு டெக் குக்கீஸ். ஃபோன் ஹேங் ஆகாத எப்படி தடுக்கிறதுனோ எப்படி ரேமை ஃப்ரீ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் லாஸ்ட்டில் அபவுட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்ட் நம்பர்னு இருக்கும், அது 7 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் 7 டைம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு பேக் வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ன்றது ஒரு நேரம் இருக்கும், அது செலக்ட் பண்ணி போய்க்கோங்க. உள்ள டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் லிமிட்ல இருக்கும். நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல கொடுத்துருங்க. லைட்டா மேல வந்தீங்கன்னா டிராயிங் செக்ஷன்ல விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இருக்கும். விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல்லையும் அனிமேஷன் ஆஃப் கொடுத்துருங்க. டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல்லையும் அனிமேஷன் ஆஃப் கொடுத்துருங்க. அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல்லையும் அனிமேஷன் ஆஃப் கொடுத்துருங்க. இப்போ சிஸ்டத்தில் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ஓடுற அப்ளிகேஷன் இனிமேல் ஓடாது. ஸோ சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்து திருப்பி உள்ளே வரும்போது ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜரில் வந்து ஃபோன் மெமரிக்குள்ளே போய்க்கோங்க. தேவையில்லாத அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க, அதோட டேட்டாவெல்லாம் உள்ளே இருக்கும். அது ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிருங்க. இதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபுல்லாக டோட்டலாக அழிக்க முடியும் நம்ம. ஆனால் அழிச்சிட்டானா நீங்கள் சில செட்டிங்ஸ் கொடுத்துருந்தது ஃபுல்லாமே அழிஞ்சிடும். திருப்பி உங்கள்கிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவையானு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 320 MB 400 MBன்றது இந்த காலி ஆகிடும். செட்டிங்ஸ்குள்ளே ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் டிஃபால்ட் அப்ளிகேஷனா ஆண்ட்ராய்டோட வரும். இப்போ கூகுள் அப்ளிகேஷன் நமக்கு தேவையில்லாததான் இருக்கும். நம்ம குரோம்ல போய் தான் எப்பயும் ப்ரௌசிங் பண்ணுவோம், மெயின்ல இருந்து எப்பயும் போக மாட்டோம். ஸோ அந்த கூகுளோட ஆப்பை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்க மெமரியை சேவ் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஃபுல்லாமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன், தேவையில்லாத டிஃபால்ட் அப்ளிகேஷன் இதுக்குள்ளே எல்லாமே வந்து தேவையில்லாத கேம்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அது ஃபுல்லாமே நீங்கள் இதில் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ரேமை ஃப்ரீ பண்ணுற ஒரு லைட்டான ஒரு ஆப் பார்த்து பார்க்க போகிறோம். இந்த ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரியை ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். இந்த ஆப் வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை எழுதிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.